பேண்ட்டில் ஃபுல் எலாஸ்டிக் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க பேண்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. அதே அளவுக்கு எலாஸ்டிக் ஸ்டிச் பண்ணுறதுக்கான ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கலாம். நான் 1.5 இன்ச் எலாஸ்டிக் வைக்க போகிறேன். அதை இன்ட்டு 2 பண்ணி 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 4.5 இன்ச் வருது. அந்த அளவுக்கு ஃபேப்ரிக்கோட ஹைட் இருக்கணும். இப்போ மேலேருந்து 1/2 இன்ச் ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மேலே இருக்க பெல்ட் போர்ஷனை ராங் சைட் திருப்பி வச்சுருக்கேன். பேண்ட்டோட ரைட் சைடு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஜாயின் பண்ணணும். பெல்ட்டோட ரைட் சைடும் பேண்ட்டோட ராங் சைடும் ஒன்றா பார்த்த மாதிரி வச்சு ஃபுல் சர்க்கம்ஃபரன்ஸ் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எலாஸ்டிக் சைஸை விட 1/4 இன்ச் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம். சென்டரில் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணாமல் கேப் விட்டுருக்கேன். ஹிப்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் பேண்ட்டு கட்டுற இடம் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணி அந்தளவுக்கு எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கேப்பில் எலாஸ்டிக்கை உள்ளே விட்டு வெளியில் எடுங்க. 2 சைடோட எலாஸ்டிக் எட்ஜை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இருக்க கேப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ எலாஸ்டிக் மேலே ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி லைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணுங்கள். அவ்வளோதான், பேண்ட்டில் எலாஸ்டிக் அட்டாச் பண்ணியாச்சு. இதில் ஃப்ரண்ட்டில் வேஸ்ட் பேண்டும் பேக்கில் எலாஸ்டிக் எப்படி வைக்கிறதுன்னு கிளாஸில் பார்க்கலாம். இன்னும் நம்மளோட அப்கமிங் கிளாஸில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.